ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2-3 வாரமாக விஜய் காவேரியை ரொம்ப சந்தோஷமாக காட்டும் போதே தெரியும் வெண்ணிலாவோட கேரக்டரை கொண்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஸ்டோரியை மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒரு மூமெண்ட்டு தான். அதனால் வெண்ணிலாவோட கேரக்டரும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சீரியலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு கதையை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, காவேரி அந்த இடத்துல என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் வெண்ணிலாவை எப்படி பார்த்துக்க போகிறாங்க, இது சம்மந்தமாக மென்டல் குரூப்லாம் எப்படி அவங்களுடைய வெஞ்சத்தை தீர்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சது தான். நாளைக்கு வரக்கூடிய ப்ரொமோ குமரன் பெரிய செலிபிரிட்டியாக மாறுற மாதிரியோ அல்லது நிவின் யமுனா சம்மந்தமாகவோ ஏதாவது ப்ரொமோ வந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்து வர ஸ்டோரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜான ஸ்டோரியாக இருக்கும். அது இல்லாமல் இவங்க ஸ்டோரியோட ப்ரொமோவே கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி செம்ம ஸ்ட்ராங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா நாளைக்கான ப்ரொமோவை வச்சு அடுத்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வச்சு தான் வெண்ணிலா இவங்க வீட்டிலே இருக்க போகிறாங்களா இல்லை அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது விஜய் யோசிக்கிறாரா அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் இப்போ வெண்ணிலாவுக்கு யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் வேறு இருக்காங்க. அதாவது பழசெல்லாம் மறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறனால அவங்கள எங்கேயும் வெளியில் விஜய் விட மாட்டார், வீட்டிலே வச்சு தான் பார்த்துக்குவார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் மூமெண்ட்ஸ், அதுக்கு இடையில் பார்த்தா விஜய் காவேரிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரொமான்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ காவேரி விஜய்க்கு வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால அவங்க அது சம்மந்தமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்தாலும் மென்டல் குரூப் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காவேரியை நல்லா வெஞ்சம் தீர்த்து பழி தீர்க்கறதுக்கு தான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது விஜய் அந்த விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்தடுத்து இருக்க ஸ்டோரியை நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ணியே பேச முடியாது. பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாவே என்னடா பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும். ஏன்னா இப்போலாம் வர ஃப்ரைடே எபிசோட் கரெக்டாக அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் ப்ரோமோ பேசுகிற அளவுக்கு கூட ஹிண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே டபுக்கடின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எபிசோட்டை முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த வாரத்துக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய் வெண்ணிலா கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும்போது அவர் நார்மலாக தான் இருக்க மாதிரி தோணுது. பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. பார்க்கலாம் நாளைக்கான ப்ரோமோ எப்படி வருது, அதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தெளிவான ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.